இன்றும் உங்கள் அனைவரையும் இது ஃப்ளட்டர் கோர்ஸிற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். எமது டாட் கற்றல் ஜேர்னியில் இப்பொழுது நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கதைத்து கொண்டு இருக்கின்றோம். இதுவரை 2 பாட்களில் ஃபங்க்ஷன்ஸ் குறித்து டீப்லி கதைத்துள்ளோம். ஃபங்க்ஷன்ஸிற்கு பெராமீட்டர்ஸ் பாஸ் செய்ய முடியும் என்று நான் கூறினேன். இது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த பெராமீட்டர்ஸ் பாஸ் செய்ய முடியுமான மெயின் 3 முக்கியமான முறைகள் இருக்கின்றன. நாங்கள் ஃபங்க்ஷன்ஸிற்கு பொசிஷனல் பெராமீட்டர்ஸினை எவ்வாறு பாஸ் செய்வது என்று கதைத்தோம். இது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த பொசிஷனல் பெராமீட்டர்ஸ் மேலதிகமாக நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மேலும் 2 வகைகள் இருக்கின்றன. உங்களுக்கு இந்த ஸ்லைடில் தோன்றும் விதமாக நாங்கள் பொசிஷனல் பெராமீட்டர்ஸ் பற்றி கதைத்திருக்கின்றோம். அடுத்து நேம்ட் பெராமீட்டர்ஸ் மற்றும் ரிக்வயர்ட் நேம்ட் பெராமீட்டர்ஸ் என பெராமீட்டர்ஸ் 2 பற்றி கதைக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் நேம்ட் பெராமீட்டர்ஸ் பற்றி கதைப்போம். எவ்வாறான இடங்களில் நேம்ட் பெராமீட்டர்ஸினை யூஸ் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கற்பனை செய்து இயலுமாக இருக்க வேண்டும். பொதுவாக ஃபங்க்ஷன் ஒன்றிலே டிஃபைன் செய்யும் பொழுது பொசிஷனல் பெராமீட்டர்ஸ் லிஸ்ட் ஒன்றை கொடுக்கின்றோம். இது உங்களுக்கு நினைவிருக்கும். நான் உங்களுக்கு எமது எக்ஸாம்பிள் லிஸ்டிற்கு காண்பிக்கின்றேன். இவ்வாறு int a, int b போன்று பொசிஷனல் பெராமீட்டர்ஸினை கொடுக்க உங்களுக்கு முடியும். இந்த பொசிஷனல் பெராமீட்டர்ஸினை கொடுத்த பிறகு ஃபங்க்ஷனினை கால் செய்யும் பொழுது நாங்கள் அதற்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் செய்கின்றோம் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். ஆர்குமெண்ட்ஸை பாஸ் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் a இன் ஆர்குமெண்ட்டினை பாஸ் செய்ய வேண்டும். அதன் பின்னர் b இன் ஆர்குமெண்ட்டினை பாஸ் செய்ய வேண்டும். இவை 2 அல்லது 3 ஆர்குமெண்ட்ஸுடன் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு எளிதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபங்க்ஷனில் 5 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கின்றது என்று நினைத்து கொள்ளுங்கள். இவற்றினை நான் உங்களுக்கு சிறிய எக்ஸாம்பிள் ஒன்றின் மூலமாக தெளிவாக காண்பிக்கின்றேன். நான் இவ்வாறு ஃபங்க்ஷன் ஒன்றினை டிஃபைன் செய்துள்ளதனை நீங்கள் காணலாம். இந்த ஃபங்க்ஷனினை பார்த்தவுடன் இதில் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் 4 இருக்கின்றதனை நீங்கள் காணலாம். இப்பொழுது நாங்கள் இந்த ஃபங்க்ஷனினை கால் செய்யும் பொழுது எவ்வாறு இதற்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் செய்வது? இதற்கு ஆரம்பத்தில் a இன் வேல்யூவினை பாஸ் செய்ய வேண்டும். a இன் வேல்யூ 10 என்று நினைத்து கொள்ளுங்கள். பிறகு b இன் வேல்யூவினை பாஸ் செய்ய வேண்டும். b இன் வேல்யூ 20 ஆகும். அதன் பிறகு நான் c இன் வேல்யூவினை பாஸ் செய்ய வேண்டும். c இன் வேல்யூ 30 ஆகும். அதன் பிறகு d இன் வேல்யூவினை பாஸ் செய்ய வேண்டும். d இன் வேல்யூ 40 ஆகும் பொழுது இப்பொழுது இந்த பிரச்சனையும் இல்லை. நான் இவ்வாறு ஃபங்க்ஷனை வேல்யூஸ் சிலவற்றினை பாஸ் செய்துள்ளேன். இங்கே 30 என்பது c ற்கான வேல்யூ என்று நான் நினைக்கின்றேன். பட் உங்களுக்கு இவ்வாறு 40 என்ற d இன் வேல்யூ இங்கே வந்து 30 என்ற c இன் வேல்யூ இங்கே வர முடியும். இப்பொழுது சரியாக பாஸ் செய்து d இன் வேல்யூவா c இன் வேல்யூவா என்று உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நீங்கள் பெராமீட்டர்ஸ் 4 கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் நேம்ட் பெராமீட்டர்ஸ் யூஸ் செய்யும் பொழுது இந்த வேலையினை மிகவும் எளிதாக்கிக் கொள்ள முடியும். நேம்ட் பெராமீட்டர்ஸ் யூஸ் செய்யும் பொழுது சிறிய மாற்றம் ஒன்றை மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டும். பெராமீட்டர்ஸ் லிஸ்டிற்கு செல்ல உங்களுக்கு முடியும். இப்பொழுது உங்களிடம் இருப்பது பொசிஷனல் பெராமீட்டர்ஸ் ஆகும். இப்பொழுது இந்த பெராமீட்டர்ஸ் லிஸ்டினை கர்லி பிரேசஸினால் ரப் செய்ய உங்களுக்கு முடியும். கர்லி பிரேசஸினால் ரப் செய்த பிறகு இவ்வாறு எரர்ஸ் வந்திருப்பதனை நீங்கள் காணலாம். இவ்வாறு நாங்கள் நேம்ட் பெராமீட்டர்ஸ் டிஃபைன் செய்தால் இந்த நேம்ட் பெராமீட்டர்ஸில் இனிஷியல் வேல்யூ என்ன என்று டிஃபைன் செய்ய உங்களுக்கு முடியும். அதனை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் எவ்வாறு நேம்ட் பெராமீட்டர்ஸாக கன்வெர்ட் செய்தோம்? நாங்கள் கர்லி பிரேசஸினை கொடுத்து நேம்ட் பெராமீட்டர்ஸாக கன்வெர்ட் செய்தோம். நாங்கள் நேம்ட் பெராமீட்டர்ஸாக கன்வெர்ட் செய்ததும் இதில் இருக்கின்ற டிஃபால்ட் வேல்யூவாக a இன் டிஃபால்ட் வேல்யூவினை பாஸ் செய்ய உங்களுக்கு முடியும். இப்பொழுது நான் இங்கே இருக்கின்ற ஆர்குமெண்ட் சிலவற்றினை நீக்கிவிட்டு இதனை ரன் செய்து காண்பிக்கின்றேன். இவ்வாறு ஆர்குமெண்ட்ஸ் எதனையும் பாஸ் செய்யாமல் நான் இதனை ரன் செய்த பிறகு எனக்கு எந்த எரரும் வராது என்பதை நீங்கள் காணலாம். இது இன்டிஜர் என்பதால் நான் இதனை பிரிண்ட் செய்கின்றேன். நான் இதனை பிரிண்ட் செய்ததும் எனக்கு எந்த எரரும் வருவதில்லை. எனக்கு இங்கே 0 என்று பிரிண்ட் ஆகும். நான் இங்கே எந்த ஆர்குமெண்ட்டினையும் பாஸ் செய்யவில்லை. இங்கே என்ன நடைபெற்று இருக்கின்றது? நாங்கள் இவ்வாறு நேம்ட் பெராமீட்டர்ஸுடன் வேலை செய்து கொண்டு செல்லும் பொழுது டிஃபால்ட் வேல்யூவினை டிஃபைன் செய்ய எமக்கு முடியும். நாம் இந்த a இன் வேல்யூவினை 10 மாற்றி இதனை ரன் செய்தால் இது 10 மாறும். ஏனென்றால் நாங்கள் டிஃபால்ட் வேல்யூவினை டிஃபைன் செய்து இருக்கின்றோம். நாங்கள் இவ்வாறு இந்த ஃபங்க்ஷனினை கால் செய்யும் இடத்தில் ஆர்குமெண்ட்ஸ் எதனையும் பாஸ் செய்யவில்லை என்றாலும் இங்கே இருக்கின்ற டிஃபால்ட் வேல்யூவினை இந்த வேல்யூஸிற்கு அசைன் செய்கின்றோம். a இன் டிஃபால்ட் வேல்யூவினை 10 என்று டிஃபைன் செய்திருப்பதனால் 10 என்று வருகின்றது என உங்களுக்கு புரிய வேண்டும். இது மிகவும் எளிமையான ஒன்றாகும். இதனை எவ்வாறு தயாரித்தோம் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ஒன்றினை தயாரிக்க வேண்டும் என்றால் அந்த ஃபங்க்ஷனில் பெராமீட்டர் ஒன்றின் வேல்யூ எப்பொழுதும் கன்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்க முடியும்.
அதனால் இந்த பெராமீட்டரினை நேம்ட் பெராமீட்டராக கொடுத்து இதற்கு டிஃபால்ட் வேல்யூவினை கொடுக்க உங்களுக்கு முடியும். நேம்ட் பெராமீட்டராக எவ்வாறு கன்வெர்ட் செய்வது என்று இப்பொழுது உங்களுக்கு புரியும். அதே போன்று நாங்கள் டிஃபால்ட் வேல்யூவினை கொடுத்தால் என்ன நடைபெறும் என்றும் தெரியும். இப்பொழுது ஒருவருக்கு a என்பதன் வேல்யூவினை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படலாம். ஆகவே நான் இதனை காப்பி ஒன்றினை கொடுத்து அடுத்ததாக இன்ஸ்டன்ட்டிற்கு இதனை செய்து எவ்வாறு என்பதை காண்பிக்கின்றேன். நினைத்து பாருங்கள். உங்களுக்கு a-ற்கு ஏதாவது வேல்யூ ஒன்றினை அசைன் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் a என்பது 10 இல்லை 100 என்று கூற முடியும். அதன் பிறகு b என்பது 20, c என்பது 23, d என்பது 90 என கூறலாம். அதே போன்று உங்களுக்கு இவற்றுக்கு வேல்யூஸ் அசைன் செய்யலாம். இந்த கொலனினை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு நினைவிருக்கட்டும். இப்பொழுது இதனை ரன் செய்தால் இங்கிருந்து 2 வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆக வேண்டும். இந்த b என்பது இங்கிருந்து வரும், இந்த 233 என்பது இங்கிருந்து வரும். அதாவது இந்த வேல்யூஸ் இப்பொழுது மாறிவிட்டன, டிஃபால்ட் வேல்யூ இல்லை. இந்த வேல்யூஸ் ஓவர்ரைட் ஆகிவிட்டன. அது உங்களுக்கு புரிந்து விட்டது என்று நான் நினைக்கின்றேன். பொசிஷனல் பெராமீட்டர்ஸ் மாதிரி இருந்தால் மற்றும் நேம்ட் பெராமீட்டர்ஸ் மாதிரி இருந்தால் ஏற்படும் வேறுபாடு இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். நேம்ட் என்பது பெயராகும். நாங்கள் இவ்வாறு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் செய்யும் பொழுது நமக்கு இவ்வாறு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் செய்ய முடியாது. நாங்கள் நார்மலி இவ்வாறு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் செய்வோம். ஏனென்றால் நாங்கள் இதனை இப்பொழுது நேம்ட் பெராமீட்டர்ஸ் போன்று மாற்றி இருக்கின்றோம். Too many positional arguments, 0 expected but 4 found என்று எரர் வருவது உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கு நான் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் 4 கொடுத்திருக்கின்றேன். பட் உங்களுக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் ஓவர்ரைட் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் இவ்வாறு ஆர்குமெண்ட் சிலவற்றினை பாஸ் செய்யலாம். எமக்கு இருக்கும் பெராமீட்டர் மற்றும் அதற்கு பாஸ் செய்யும் ஆர்குமெண்ட்டின் வேல்யூவினை தனியாக டிஃபைன் செய்ய வேண்டும். நான் a-ற்கு 100 பாஸ் செய்கின்றேன். பாருங்கள், அடுத்து b-ற்கு 20 பாஸ் செய்கின்றேன், c-ற்கு 23 பாஸ் செய்கின்றேன், d-ற்கு 90 பாஸ் செய்கின்றேன். இப்பொழுது இதனை வரிசைப்படி டிஃபைன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் நேமுடன் டிஃபைன் செய்து கொண்டு செல்கின்றதால் அது இந்த கம்பைலில் இருந்து அறிந்து கொள்ளலாம். இங்கே d-இன் வேல்யூ இருக்கின்றதா என்று பார்க்கலாம். இதுவே நாங்கள் நேம்ட் பெராமீட்டரினை யூஸ் செய்யும் பொழுது கிடைக்கும் சிறப்பாகும். நாங்கள் இதனை புரிந்து கொள்ள மற்றொரு எக்ஸாம்பிள் செய்து பார்ப்போம். நாங்கள் ஃபங்க்ஷன் ஒன்றினை எழுதுவோம். ஸ்ட்ரிங் நேம் மற்றும் இன்டிஜர் ஏஜ் அடிப்படையில் ஸ்ட்ரிங் நேம் மற்றும் இன்டிஜர் ஏஜினை பிரிண்ட் செய்வதே எமக்கு தேவையாகும். அதனை எவ்வாறு செய்வது என்று இப்போது பார்ப்போம். நான் void-இன் கீழ் தயாரிக்கின்றேன். நாங்கள் ஃபங்க்ஷன் நேமினை பிரிண்ட் டேட்டா என்று கொடுப்போம். இதனை நான் நேம்ட் பெராமீட்டர்ஸாக கொடுக்கின்றேன். அப்பொழுது ஸ்ட்ரிங் நேமினை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். நான் இதனை எம்டி ஸ்ட்ரிங் போன்று கொடுக்கின்றேன். அடுத்து இன்டிஜர் ஏஜினை 0 போன்று கொடுக்கின்றேன். இவற்றுக்கு டிஃபால்ட் வேல்யூ சிலவற்றினை கொடுத்து இருக்கின்றேன். ஆகவே ஹலோ நேம் யூ ஆர் ஏஜ் இயர்ஸ் ஓல்டு என்று நான் பிரிண்ட் செய்ய வேண்டும். இப்பொழுது நான் இதனை கால் செய்வது எவ்வாறு என்று காண்பிக்கின்றேன். நீங்கள் பிரிண்ட் டேட்டா என்ற ஃபங்க்ஷனை ஆட்டோமேட்டிக்கலி கால் செய்ய முடியும். அதனால் பிரிண்ட் செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் இங்கிருந்து இது பிரிண்ட் ஆகின்றது. இப்பொழுது உங்களுக்கு இது சரியாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் இதனை ரன் செய்தால் ஹலோ வெற்று இடம் என்று பிரிண்ட் ஆகின்றது. நான் இங்கே டிஃபால்ட் போன்று பெயர் ஒன்றினை பாஸ் செய்து இருந்தால் ஹலோ டாம் யூ ஆர் 0 years old என்று பிரிண்ட் ஆக வேண்டும். இப்பொழுது நான் இங்கே 30 போன்று கொடுத்தால் இது டிஃபால்ட் பெராமீட்டருடன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் செய்யும் மாறும் விதத்தினை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் இதே போன்று இதனை ஓவர்ரைட் செய்யலாம். இதனை இங்கே ஓவர்ரைட் செய்து காண்பிக்கின்றேன். கட்டாயமாக நேம்ட் பெராமீட்டர்ஸ் என்பதால் நீங்கள் நேமுடன் கொடுக்க வேண்டும். நேமினை நீங்கள் சமின் போன்று மாற்றலாம். அதன் பிறகு நீங்கள் ஏஜ்னை 23 போன்று மாற்றலாம். இப்பொழுது எமக்கு தேவையான பெராமீட்டர்ஸிற்கு இந்த ஆர்குமெண்ட் சிலவற்றினை நான் பாஸ் செய்து இருக்கின்றேன். இதனை ரன் செய்தால் ஹலோ சமின் யூ ஆர் 23 years old என்று இங்கிருந்து பிரிண்ட் ஆகின்றது. நேம்ட் பெராமீட்டர் எவ்வாறு வேலை செய்கின்றது என்று இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும். பொசிஷனல் பெராமீட்டர்ஸ் என்பவை என்ன மற்றும் நேம்ட் பெராமீட்டர்ஸ் என்பவை என்ன என்று இப்பொழுது எமக்கு தெரியும். அதே போன்று நாங்கள் ஏன் நேம்ட் பெராமீட்டர் ஒன்றினை யூஸ் செய்கின்றோம் என்றும் தெரியும். நேம்ட் பெராமீட்டர் யூஸ் செய்யும் பொழுது நாங்கள் நேம் மூலமாக ஆர்குமெண்ட்டினை டார்கெட் செய்யலாம். பெராமீட்டர்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது பெராமீட்டர் நேமுடன் ஆர்குமெண்ட்டுடன் பாஸ் செய்ய முடியும் என்பதால் இதனை எமக்கு மிகவும் பெருமதி மிக்கதாகும். இங்கு உங்களுக்கு மற்றொரு விடயம் கிடைத்தது. அதாவது இந்த ஃபங்க்ஷன் கால் செய்யும் பொழுது ஃபங்க்ஷனிற்குள் கட்டாயமாக ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே சிறிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இந்த ஃபங்க்ஷன் கால் செய்யும் போது ஆர்குமெண்ட் சிலவற்றினை கண்டிப்பாக பாஸ் செய்ய வேண்டும். இதுவே எனக்கு வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அதனை நாங்கள் இப்பொழுது இருக்கும் சின்டாக்ஸ் மூலம் செய்ய முடியாது. அதனை செய்ய ரிக்வயர்ட் நேம்ட் பெராமீட்டர்ஸ் என்பது எமக்கு அவசியமாகும். இது ரிக்வயர்ட் என்று இந்த பெயரில் இருந்தே உங்களுக்கு புரியும். அதாவது கட்டாயமாக அதற்கு வேல்யூ ஒன்றினை பாஸ் செய்ய வேண்டும். இப்பொழுது நேம்ட் பெராமீட்டர்ஸில் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று
எமக்கு தெரியும். இங்கே நாங்கள் சிறிய விடயம் ஒன்றினையே செய்ய வேண்டும். எனக்கு இந்த ஸ்ட்ரிங் நேம் என்பதனை ரிக்வயர்ட் ஆக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். இந்த ரிக்வயர்ட் என்ற கீயினை முன்னால் கொடுத்தால் நீங்கள் நேமினை ரிக்வயர்ட் செய்ய முடியும். அதாவது கட்டாயமாக இதற்கு வேல்யூ என்று பாஸ் செய்ய வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். கட்டாயமாக பாஸ் ஆகும் என்றால் இதற்கு டிஃபால்ட் வேல்யூ தேவையில்லை. ஆகவே இந்த டிஃபால்ட் வேல்யூவினை இங்கிருந்து நீக்குகின்றேன். இப்பொழுது இங்கே இஷ்யூ ஒன்று வரும், அதனை படித்து பார்ப்போம். The named parameter name is required but there is no corresponding argument. இங்கே கால் செய்யும் பொழுது நேம் என்பதற்கு required என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் required என்று கொடுத்திருந்தால் இந்த நேம் ஆர்குமெண்ட்டினை கட்டாயமாக பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த நேம் ஆர்குமெண்ட்டினை பாஸ் செய்தவுடன் இந்த எரர் நீங்கிவிடும். இப்பொழுது நான் இதனை ரன் செய்தால் இவ்வாறு பிரிண்ட் ஆகின்றது. நாங்கள் எந்த சந்தர்ப்பங்களில் required parameters கொடுக்கின்றோம் என்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஃப்ளட்டரில் வேலை செய்யும் பொழுது இந்த required என்ற கன்செப்ட் அடிக்கடி யூஸ் செய்யப்படுகின்றது. இதனை ஆப்ஜெக்ட் கிளாஸ்களில் வேலை செய்யும் பொழுதும் அடிக்கடி யூஸ் செய்கின்றோம். நான் மீண்டும் நினைவூட்டினால் இந்த required named parameter என்பது என்னவென்றால், நாங்கள் ஃபங்க்ஷனில் required named parameter கொடுத்தால் அந்த ஃபங்க்ஷன் கால் செய்யும் இடத்தில் அந்த required parameterற்கு ஆர்குமெண்ட் கட்டாயமாக பாஸ் செய்ய வேண்டும். இப்பொழுது required parameter என்பதன் அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த செக்ஷனில் நாங்கள் பொசிஷனல் parameter, named parameters மற்றும் required parameters பற்றி கதைத்திருந்தோம். அதே போன்று இவற்றினை அந்த இடங்களில் யூஸ் செய்வது என்றும் கதைத்தோம். இவை அதிகம் கடினமான கன்செப்ட்ஸ் இல்லை. நீங்கள் இந்த கன்செப்டினை கற்றுக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்று நாங்கள் கதைத்த கோடினை நீங்கள் G டாட்டில் இருந்து காணலாம். நாங்கள் டாட்டில் ஃபங்க்ஷன்ஸ் எழுத மற்றொரு முறையும் இருக்கின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸினை அரோ ஃபங்க்ஷன்ஸ் போன்று எழுதலாம். அதே போன்று அரோ ஃபங்க்ஷன்ஸ் போன்று நாங்கள் டாட்டிலும் ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். நாங்கள் அடுத்த செக்ஷனில் டாட்டில் அரோ ஃபங்க்ஷன்ஸினை எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம்.